இது வந்து முளைக்கட்டின ராகி மாவு. அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஹை கால்சியம். அதனால் நம்மளோட போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த ஏஜ் ஆகும்போது நம்ம போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேயும். இது வந்து ரெகுலராக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த போன்ஸ் எல்லாம் ஆஸ்டியோபராசிஸ் வராமல் நம்ம தடுக்கலாம். இந்த ராகி மாவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இன்ஃபேண்ட்ஸுக்கு வந்து கூலாக பண்ணி கொடுப்போம். அது வந்து நல்ல உடம்புல வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகும், போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து நார்மல் குழந்தைங்க வந்து அவ்வளோவா இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த ரொட்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூலேருந்து வந்தோடனே சுட சுட பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ராகியை வந்து முளை கட்டிட்டு அதை வந்து காய வச்சுட்டு அரைக்கிறது. இப்போ வந்து மார்க்கெட்டில் கூட ரெடிமேடாக பவுடர் கிடைக்கிது, அதை நான் வச்சுருக்கேன். 1 டம்ளர் ராகி மாவு. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் கூட விட்டமின் சி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து அரைச்சிக்கணும், விழுதாக தான் ஆட் பண்ணணும். அது வந்து மிக்ஸ் ஆகிடும், ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் ஆயில். இதில் வந்து மெயின் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நம்ம ஆக்சுவலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் ஒரு 1/2 hour மினிமம் வந்து அதை வந்து ஊறணும். இந்த வில்லேஜ்லலாம் அவங்க வந்து இதுதான் டெய்லி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க வயலெல்லாம் நல்ல தெம்பாக வேலை பண்ணுவாங்க. நம்ம சிட்டியில் வந்து நம்ம இதை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் ஹெல்த்து கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அதனால் நம்மளும் இப்படி ராகி ரொட்டியாக பண்ணோம்னா குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணலாம். இந்த கொஞ்சம் ஊறின அப்புறம் இந்த மாதிரி இருக்கும், இந்த பதத்தில் இருக்கணும். 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும். இது வந்து ஆன் பண்ணக்கூடாது, டைரெக்டாக தட்டின அப்புறம் தான் நம்ம ஆன் பண்ணணும். எவ்வளோ சன்னம் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணணும். சன்னம் பண்ண கிறிஸ்ப்னஸ் நிறையா நல்லா வரும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். என் பையனுக்கு ஆனால் ஈவினிங் ஸ்கூலேருந்து வந்தோடனே இந்த ராகி ரொட்டி பண்ணி கொடுத்தேன்னா மூஞ்சில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ரொம்ப ஸ்மைலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். வயசானவங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து மென்று சாப்பிட முடியாதுன்னு. குழந்தைங்களுக்குன்னா நல்லா கிறிஸ்பாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் 1 minute அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா இது ரொம்ப டேஸ்டியான ராகி ரொட்டி ரெடி.